நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஓம்ங்கிற அந்த சின்னத்துக்குள்ள ஒரு ரகசிய உலகமே ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? வாங்க, இந்த சின்னத்தை பத்தி நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் மாத்தி யோசிக்க வைக்க போற ஒரு பயணத்துக்குள்ள போகலாம். இந்த பயணத்தோட ஆரம்பமே தேரீர் சித்தர் சொன்ன இந்த ஒரு வரியிலிருந்து தான் தொடங்குது. கேட்ட உடனே ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்குல்ல? ஒருவேளை இத்தனை நாளா ஓம் பத்தி நமக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே ஒரு பெரிய தவறா இருக்குமோ? என்ன சொல்றீங்க? சரி, ஓமோட அந்த உண்மையான ரகசியத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து ஒரே மனசோட பிரார்த்தனை செய்யும்போது உருவாகிற அந்த பிரம்மாண்டமான சக்தி. அதாவது நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. நூத்துக்கணக்கான பேர் ஒன்னா சேர்ந்து ஒரே எண்ணத்தோட வேண்டிக்கிறாங்க. அது வெறும் சத்தம் இல்ல, அது ஒரு பவர்ஃபுல் சிக்னல் மாதிரி நேரா தேவலோகத்துக்கே போகுமாம். இந்த ஒன்றுபட்ட சக்தி தேவங்களோட கவனத்தை ஈர்த்து அவங்களோட உதவிய பூமிக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு வழி அமையுது. ஓகே, அப்படி ஒரு பவர்ஃபுல் கால் அனுப்பணும்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டூல் வேணும் இல்லையா? அதுதான் நம்ம ஓம். ஆனா நாம நினைக்கிற மாதிரி அது ஒரு சாதாரண சின்னம் இல்ல. அதோட உண்மையான அர்த்தத்தை மறுபடியும் யோசிக்க வேண்டிய நேரம் இது. இங்கதான் அசல் கேள்வியே வருது. நிஜமாவே ஓம்னா என்ன? ஸ்கூல்லயும் புத்தகத்திலயும் படிச்சது மட்டும்தானா அதோட அர்த்தம்? இல்ல அதுக்குள்ள நாம யாருக்குமே தெரியாத ஏதோ ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கா? இங்கதான் பாருங்க கதையில ஒரு ட்விஸ்ட். பொதுவா நமக்கு என்ன தெரியும்? ஓம்னா ஆ ஊ மா, பிரபஞ்சத்தோட முதல் ஒலி, படைப்பு, காத்தல், அழித்தல்னு சொல்லுவாங்க. ஆனா தேரையர் சித்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? அதெல்லாம் சும்மா மத்தவங்க சொன்னதையே திருப்பி சொல்ற முட்டாள்தனம்னு சொல்றாரு. உண்மையான அர்த்தத்தை வேணும்னே மறைச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. அப்போ அந்த மறைக்கப்பட்ட உண்மை என்ன? இப்போ நாம விஷயத்தோட மையத்துக்கே வர்றோம். ஓம்ங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அதுக்குள்ள ஒரு உலகமே இருக்கு. இப்ப பாருங்க, நம்ம தமிழ்ல ஓம் எப்படி எழுதுவோன்னு. இந்த வடிவத்தை நல்ல உத்து பாருங்க. வெறும் கோடுகளா பார்க்காதீங்க. அதோட அமைப்புக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. அந்த ரகசியம் அந்த வளவிலையோ கோட்டிலையோ இல்ல. உங்க கவனத்தை நேரா அந்த சின்னத்தோட நடுவுல இருக்கிற அந்த காலி இடத்துக்கு கொண்டு போங்க. ஆமா, அந்த வெற்றிடம்தான். அங்கதான் எல்லா ரகசியமும் அடங்கியிருக்கு. அதிர்ச்சியா இருக்கா? இதோ அந்த உண்மை. தேரையர் சித்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த வெற்றிடம் சும்மா காலி இடம் இல்லையாம், அது சித்தர்குள்ளர்கள் வாழிட இடமாம். ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். ஓம் சின்னம்ங்கிறது ஒரு ரகசிய உலகத்துக்கு போறதுக்கான ஒரு வரைபடம், ஒரு நுழைவாயில். சித்தர்குள்ளர்களா? யாரவங்க? அந்த உலகத்துல என்ன பண்றாங்க? வாங்க, அந்த ஓம் உலகத்தோட மர்மமான குடிமக்களை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த சித்தர்குள்ளர்கள் யாருன்னா, ஓம் சின்னத்துக்குள்ள இருக்கிற அந்த சீக்ரெட் உலகத்துல வாழ்ற ஞானம் கிடைச்ச குள்ளமான உருவம் கொண்ட தெய்வீக உயிரினங்கள். அவங்கதான் அந்த உலகத்தோட பாதுகாவலர்கள். சித்தர்களோட போதனைகள் படி இவங்க வெறும் மாயாஜால உயிரினங்கள் கிடையாது. இவங்க ஞானமடைஞ்ச சித்தர்கள். இவங்கள ஒரு வகையான காஸ்மிக் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் டீம்னு கூட சொல்லலாம். அதாவது மனுஷங்க உலகத்திலிருந்து உதவிக்கு ஒரு குரல் வந்தா முதல்ல கேட்டு ஓடி வர்றவங்க இவங்கதான். ஓகே, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? ரொம்ப முக்கியமா, அவங்கள எப்படி கூப்பிடுறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. பாருங்க, நாம ஓம்னு சொல்லும்போது அது ஒரு மந்திரத்தோட ஆரம்பம்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனா சித்தரோட வாக்குப்படி அது வெறும் ஆரம்பம் இல்ல, அது ஒரு அட்ரஸ். ஆமா, சித்தர்குள்ளர்கள் வாழற அந்த உலகத்துக்கான நேரடி போஸ்டல் கோடு மாதிரி. இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு, அவரால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் ஓம்னு சொன்னா போதும். அந்த சவுண்ட் வேவ்ஸ் நேரா அந்த சீக்ரெட் உலகத்துக்கு ஒரு சிக்னல் மாதிரி போய் சேரும். அங்க இருக்கிற சித்தர்குள்ளர்களுக்கு உடனே தெரிஞ்சிடும் இங்க யாருக்கோ உதவி தேவைப்படுதுன்னு. மூல நூல்லேந்து வர்ற இந்த ஒரு வரி எல்லாத்தையும் தெளிவா சொல்லுது. நீங்க ஓம்னு சொன்னா சித்தர்குள்ளர்கள் அதை கேட்பாங்க. மனுஷன் தள்ளாடுறான்னு உங்களுக்கு தெரியும். பாத்தீங்களா? ஓம்ங்கிறது ஒரு சத்தம் இல்ல, அது நம்ம உலகத்துக்கும் அவங்க உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாலம். ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னு அவங்களுக்கு சொல்ற ஒரு மெசேஜ். சரி, நாம இந்த விளக்கத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்க மனசுல விட்டுட்டு போறேன். நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு சாதாரண சின்னத்துக்குள்ள ஒரு உலகமே ஒளிஞ்சிருக்க முடியும்னா, நாம தினமும் பார்த்து ஆனா கவனிக்காம போற இன்னும் எத்தனையோ விஷயங்களுக்குள்ள என்னென்ன மர்மங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க. இனிமே நீங்க பாக்குற எல்லாத்தையும் ஒரு புது கண்ணோட்டத்துல பாப்பீங்க இல்லையா?